இஸ்லாம் என்று நாமெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்களா இல்லையா? அவர்கள்ட்ட குர்ஆன் இருந்துச்சா, ஹதீஸ் இருந்துச்சா? எல்லாம் போயிருச்சு. கட்டுக்கதைகள் மட்டும்தான் இருந்தது. அது எப்படி அந்த கட்டுக்கதை வந்துச்சு? குர்ஆன் ஹதீஸை சொல்வதற்கு பதிலாக கட்டுக்கதைகள் மக்களுக்கு மத்தியில் பேசப்பட்டுச்சு. அதுதான் மார்க்கம் என்று சொல்லப்பட்டது. அதன் இஸ்லாம் சரியான தூய வழியில் மக்களுக்கு மத்தியில் சேர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதற்காகத்தான் இது போன்ற கட்டுக்கதைகளை மார்க்கம் என்ற பெயர் மக்களுக்கு மத்தியில் சொல்வதை பார்க்குறோம். பல்வேறு கட்டுக்கதைகள் வச்சுருக்காங்களா இல்லையா? அதுபோல தான் இந்த மௌலித் இன்றைக்கு எப்படி ஓதப்படுது? மார்க்கம் என்று ஓதப்படுகிறது. இதை செய்தால் நன்மை என்று ஓதப்படுகிறது. அது முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி இருக்காரா இல்லையா? அந்த முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானியை அல்லாஹ்வுடைய அந்த சிலம்னு வைக்கிறாங்க. இப்போ முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி பால்குடி பருவத்தில் இருந்தாராம். அப்போ அவர் வாழ்ந்த அந்த பகுதியில் இன்றைக்கு ரமலான் பிறை தென்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அப்போ நேராக என்ன செய்கிறாங்க, அங்குள்ள பிரமுகர்கள்லாம் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானிட்ட அம்மாட்ட வர்றாங்க. வந்து கேட்குறாங்க, இன்றைக்கி என்ன ரமலான் பிறை ஒன்றா பிறை தெரிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ முஹைதீன் அப்துல் காதரோட அம்மா சொன்னாங்களாம், முஹைதீன் அப்துல் காதர் பால் குடிக்கிறத நிப்பாட்டிட்டார், அதனால ரமலான் பிறை தென்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த செய்தியை நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு பால் குடிச்சிட்டு இருக்க புள்ள ரமலான் பிறை தோன்றுறது தெரியுமா? ரமலான் பிறை இன்றைக்கி தோன்றலைங்கிறது தெரியுமா? அந்த பிள்ளையை கணக்கில் எடுத்து இன்றைக்கு நோன்பா இல்லை என்பதை தீர்மானிக்க முடியுமா? சிறு அறிவுள்ள எவனும் அதை ஏற்றுக்கொள்வானா? அப்போ தங்களை மார்க் அறிஞர்னு சொல்கிறீங்க, 7 வருஷம் படித்தோன்னு சொல்கிறீங்க, இந்த கட்டுக்கதைகள் அறிவுக்கு ஒவ்வாதையெல்லாம் இந்த மார்க்கம் சொன்னதாக சொல்கிறீங்களே, எத்தனை அறிவுபூர்வமான மார்க்கம்? இந்த சமூகத்தில் இருந்த அத்தனை சீர்கட்டையும் ஒழித்த மார்க்கமா இல்லையா? மதீனத்தில் மயங்கி கிடந்த மக்களை எல்லாம் அறிவின்பால் அழைத்த மார்க்கமா இல்லையா? இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இன்றைக்கும் மதீனத்தோடு நடந்து கொள்கிறீர்களே, யார் இந்த மார்க்கத்தை விளையாடுகிறீர்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்குன்னு சொல்கிறான். தங்களை நீங்கள் திருத்தி கொண்டால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதாகவும் சொல்கின்றான். அப்போ அல்லாஹ் ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்கான். இத்தனை காலம் நீங்கள் அறிவினத்தில் உழண்டு கிடந்தாலும், அதே மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தாலும், சத்தியம் இது வந்து விளங்கி தான் செய்கிறீங்க, அறியாமல் நீங்கள் செய்யலை. அறிந்து கொண்டே நீங்கள் செய்வதனால், அதிலிருந்து திருந்தி கொண்டால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான்.